வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தட்டை முறுக்கு. இந்த தட்டை முறுக்கில் நான் போட போகிற இன்க்ரீடியன்ஸ்லையும் நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்டியாக தட்டை முறுக்கு இருக்கும். நார்மலாக கரையில் சாப்பிட்றத விட இந்த தட்டை முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தட்டை முறுக்கோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம தட்டை முறுக்கு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பச்சரிசி மாவு 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 100 கிராம், 2 பச்சை மிளகா, 100 கிராம் வேர்க்கடலை, 150 கிராம் பொட்டுக்கடலை, இதுக்கு 2 ஸ்பூனு சால்ட்டு. இதுக்கு நான் வனஸ்பதி ஆயில் 50 ml எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். வேர்க்கடலையை பாதி பாதியாக உடச்சி வச்சுப்போம். பொட்டுக்கடலையை நம்ம மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்புக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். நம்ம பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் பவுடர் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாயை நம்ம குறன்ட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்துட்டேன். அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பையும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் 1 லிட்டர் ஆயில் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஆயில் ஹீட் ஆகிட்டு விட்டோம். இப்போ நம்ம தட்டை முறுக்குக்கான மாவு பிசைகிற ப்ரிப்ரேஷனை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு பேஷன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம பச்சரிசி மாவை ஜல்லடையில் கொட்டி நம்ம இதை நல்லா ஜலிச்சுப்போம். ஏன்னா அதில் கட்டிங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் வர டஸ்ட்டு கட்டி எல்லாத்தையும் தனியாக எடுத்து போட்டுடலாம். அதேமாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவையும் ஜடையில் போட்டு அதேமாதிரி இதை ஜலிச்சிக்கலாம். இப்போ இதில் வர டஸ்ட்டு இதெல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ இந்த மாவோட நம்ம வேர்க்கடலை உடச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குறப்பாக அரைச்சி வச்ச பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் 1 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் சால்ட்டு. இப்போ அந்த வனஸ்பதி ஆயிலை நம்ம இதில் ஊற்றிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா தண்ணிலாம் ஊற்றாமையே நம்ம இதை கையால் ஒரு பரட்டிக்கலாம். எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இதை பரட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பரட்டிட்டேன். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உருட்டி தட்டுற அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம இது எப்படி தட்டலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவை தட்டுறதுக்கு நான் 2 பாலித்தீன் கவர், எண்ணெய் கவர், ஆயிலோட கவரை நான் 2ஆக கட் பண்ணி நான் இதை வச்சுருக்கிறேன். கையில் நல்லா நம்ம எண்ணெயை தடவிக்கலாம். இப்போ நம்ம மாவை ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸில் நம்ம இதை எடுத்து இதை நல்லா உருட்டிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ண கவரில் இதை வச்சு இதை ஃப்ளாட்டாக நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப மெலிசாக வரக்கூடாது, ரொம்ப திக்காக வரக்கூடாது, மீடியமாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம்.
இது மாதிரி இப்போ எடுத்தாச்சு. இதை நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்க ஆயிலில் இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு உருண்டையும் எடுத்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா உருட்டி நம்ம எண்ணெய் தடவை வச்ச கவரில் இதேமாரி ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் கரெக்டான ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி இதையும் நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்த செட்டுக்கு எத்தனை தேவைப்படுமோ நம்ம எல்லாத்தையும் உருட்டி தட்டி போட்டுக்கலாம். ஆனால் அப்பப்போ நம்ம அந்த கவர்லேயும் கையிலையும் நம்ம எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். இப்போ நான் உங்களுக்கு மொத்தம் இந்த செட்டுக்கு 6 போடுறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி தட்டிக்கலாம். இப்போ இதுக்கு போட்டாச்சு. இது நம்ம ஒன் சைடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் அடங்கி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குது. இப்போது தட்டம்பருக்கு நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். தட்டம்பருக்கு ரெடி. நீங்களும் இந்த தட்டம்பருக்கு ரெசிப்பியை செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.